ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன நியூ ரெசிபி பார்க்க போகிறோன்னா தந்தூரி சிக்கன் பைட்ஸ் தான். நீங்கள் தந்தூரி சிக்கன் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயிலில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிலோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம 1/2 ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர் இதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா பவுடரும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மசாலாலாம் நல்லா ஆயிலில் கோட்டார அளவு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் இதில் வந்து 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போடுறேன். நான் வந்து ஃப்ரீஸ்டு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு 1/2 kg சிக்கன் போன்லெஸ்ஸை நான் வந்து இதில் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற அளவு சிக்கனை மேரினேட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த சிக்கன் மசாலாவோட நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திக்கான கர்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கர்ட் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எல்லாமே மசாலா சிக்கன் எல்லாமே கோட் ஆகிற அளவு நம்ம நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துடணும். கண்டிப்பாக 2 hours மேரினேட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 hours ஆனதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த மேரினேஷனை நம்ம வந்து ஒன்று ஒன்றா இதில் ப்ளேஸ் பண்ணி 2 சைடும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும், டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து தந்தூரி சிக்கன். ஸோ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணோன்னா அது சிக்கன் ஃப்ரை மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். ஒன்ஸ் சிக்கன் வந்து நல்லா ஒன் சைட் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை அதர் சைட் திருப்பி போட்டு அதையும் நல்லா குக் பண்ண விடணும். இந்த சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவு நம்ம வந்து இந்த ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அது எந்த மாதிரி இருக்குன்றதை நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா சிக்கனை எல்லா பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு ரோஸ்ட் பண்ணணும். ஒன்ஸ் சிக்கன் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு கிரில் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண எல்லா சிக்கனையும் போட்டுட்டு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே இதை வச்சுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 minutes அந்த சிக்கனை நல்லா சாராக விடணும். சாராக விடுறது மீன்ஸ் நல்லா நம்ம வந்து அதை ரோஸ்ட் ஆக விடணும். அந்த ஃபயர் வந்து அந்த சிக்கன் மேலே படும்போது நம்மளுக்கு வந்து அந்த தந்தூரி ஃபினிஷ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம். ஒன்ஸ் நான் பண்ணி வச்ச எல்லா சிக்கனுமே அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுல் வச்சு அதில் 1 ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சாட் பவுடர் போட்டுட்டு நான் பண்ணி வச்ச அந்த தந்தூரி சிக்கன் பைட்ஸ் எடுத்து நான் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணேன்னா தந்தூரி சிக்கன் பைட்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.